கப்பல் இருக்குது பாருங்க, அது எப்படி போகுது? அதில் மோட்டர் கட்டுற ஒன்றும் கிடையாது. இந்த காற்று அடிக்குது பாருங்க, இந்த காற்று அடிக்கும் போது அந்த காற்றை பிடிச்சி அதுதான் இதனுடைய திசையும் இதனுடைய வேகத்தையும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. அந்த காற்றினுடைய இதை வச்சு தான் இந்த படகே நகருகிறது. செயிலிங் போட்டு சொல்லுவாங்க இல்லையா, பாய்மர கப்பல். அந்த மாதிரி கொண்டு போகப்படுகிறது, அப்படியே டு பி கேரிட் அலாங் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன மரக்குச்சி எடுத்து சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் இல்லையா, ஓடையில் போட்டு ஓடுற ஒரு ஓடையில் போட்டு வேகமாக தண்ணி ஓடிடுது, அதில் போட்டு வெடி பின்னாலேயே ஓடுறது. ஏன்னா அது எங்கே போகுதுன்னு பார்க்குறது. அது எங்கே போகும்? தண்ணி எங்கே போகுதோ அங்கே போகும். தண்ணி இப்படி திரும்பிச்சுன்னா அது இப்படி திரும்பும், தண்ணி இப்படி திரும்புதுன்னா அப்படி திரும்பும். தண்ணி அவ்வளோ ஓடலைன்னா அது பேசாமல் நிற்கும், திருப்பி வேகமாக ஓடிச்சுன்னா இது ஓட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி அதை பிடிச்சிக்குது, அந்த தண்ணி அப்படியே அதை கொண்டு போகிறது பாருங்க. அந்த மாதிரி கொண்டு போகப்படுகிறோம். அப்போ ஆவியினால் நிரம்புகிறவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். they are moved along, carried along like that. இந்த ஆவியானவர் தான் அவருடைய வாழ்க்கையின் வேகத்தை அவர்களுக்கு கொடுக்குறாரு, வாழ்க்கையின் எனர்ஜியை கொடுக்குறாரு, வாழ்க்கையின் திசையை கொடுக்குறாரு, எந்த பக்கம் போகிறோங்கிறத கொடுக்குறாரு. வாழ்க்கையில் அவர் தான் ஒரு உந்து சக்தியாக விளங்குகிறார். அவர் கொண்டு போகிறார், அவர் தள்ளுறார், அவர் கொண்டு செல்லுகிறார். விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? அதாவது நம்ம சொந்த மாம்சத்தின் ஆசைகளின்படி நாம் கொண்டு செல்லப்படுகிறது இல்லை. ஆவியினால் நிரம்பினவனுக்கும் நிரம்பாதவனுக்கு என்ன வித்தியாசம்? நிரம்பாதவன் அவன் சொந்த ஆசை இச்சைகள், அவனுடைய சொந்த விருப்பங்கள், அவனுடைய சொந்த ஐடியாஸ், அவனுடைய சொந்த எண்ணங்கள், இதன் அடிப்படையில் தான் அவன் செயல்படுறான். ஏன் ஒரு செயல்படுறான்னா அவன் அவன் அப்படி நம்புகிறான், அப்படி அதனால் அப்படி போகிறான். ஆவியினால் நிரம்புறான் அப்படி கிடையாது, அதனால் செயல்படுறதில்ல. அவன் சொந்த மாம்சத்தினால் இயக்கப்படுகிறவன் அல்ல, கொண்டு போகப்படுகிறவன் அல்ல, நடத்தப்படுகிறவன் அல்ல, சொந்த எண்ணத்தினால் நடத்தப்படுகிறவன் அல்ல, அவனுடைய சொந்த ஐடியாலஜி மூலமாக நடத்தப்படுகிறவன் அல்ல, அவன் சொந்த சித்தத்தை வச்சு வாழுகிறது கிடையாது, அது அவனை நடத்துறது கிடையாது. நான் இப்படி செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் செய்கிறது கிடையாது. இது ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், ஏன் காசு, ஏன் பணம், ஏன் சக்தி, ஏன் அறிவு அப்படின்னு அவன் வாழ்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே ஆவியானவர் காற்று மாதிரி பாருங்க. இயேசுவே சொன்னார் நிக்கோதேமுகிட்ட, காற்று இங்கேருந்து அடிக்கிறதுனே தெரியாது, ஆனால் அடிக்கும்போது தெரியும், ஏன்னா மரத்தின் இலைகள் அசையும். அப்போ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு காரியத்திலேயும், எண்ணத்திலேயும், வார்த்தையிலேயும், செயலிலேயும் ஆவியானவர் நம்ம நடத்துகிறது, நம்ம கொண்டு போகிறது. திசையும் வேகத்தையும் எல்லாத்தையும் அவர் நிர்ணயிக்கிறார்.